ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி வீடியோ. நான் கோபிகா. வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அக்கௌண்டிங்கில் ஒரு கரியர் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் சிபிஏ சூஸ் பண்ணுறதா இல்லை இஏ சூஸ் பண்ணுறதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. குவிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்துட்டு அக்கௌண்டிங்கோட பிளாக் பெல்ட் ஆன சிபிஏ, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இன்னொரு சைடு வந்துட்டு ஐஆர்எஸோட கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஆன இஏ, என்ரோல்ட் ஏஜென்ட். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன, ஸ்கோப் எப்படி இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ, டென்யூர் எவ்வளோ, அண்ட் சேலரி எப்படி வரும், எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஏ, என்ரோல்ட் ஏஜென்ட். இது வந்துட்டு டைரெக்டாக யூஎஸ் ட்ரெஷரி கொடுக்குற ஒரு லைசன்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் யூஎஸ் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட. இது ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டேக்ஸ் மட்டும்தான், வேற எதையும் பெருசா கவர்லாம் பண்ணாது. உங்க கிளைண்ட்டை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியும், அதுக்கான லைசன்ஸ்டு அத்தாரிட்டி தான் நீங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு சிபிஏ, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இது வந்து அக்கௌண்டிங்ல ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க சிஏ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இதுல வெறும் டேக்ஸ் மட்டும் இல்லை, ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு நிறைய திங்ஸ் வந்துட்டு கவர் ஆகுது. ஒரு கம்பெனியில் சிஎஃப்ஓ அளவுக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு கீ வந்துட்டு இந்த சிபிஏவா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஏ வந்துட்டு டேக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது, பட் சிபிஏ வந்துட்டு நிறைய டேக்ஸோடவே ஆடிட் அண்ட் மற்ற விஷயங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, இப்போ ஓவரால் ஐடியா கிடச்சிருச்சு. நான் இந்தியாவில் இருக்கேன். இது வந்துட்டு ரெண்டுமே யூஎஸ் கோர்ஸ். இதை நான் படித்தா இந்தியாவில் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெயின் மேட்ருக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம். இப்போது யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட அக்கௌண்டிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் எம்என்சிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள் எல்லாமே அவங்களோட ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு பேக் ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டியூ டு மெனி ரீசன்ஸ். ஸோ அப்படி பார்க்கல இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே இந்தியாவில் வந்துட்டு பயங்கரமான டிமாண்ட் இருக்குதுங்க. இஏ இதை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இருக்கையிலேயே இந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு காலேஜ் முடிக்கல இந்த கோர்ஸும் முடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷராக ஒரு எம்என்சிக்குள்ளே போய் சேர முடியும். ஏன் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட உங்களுக்கு கிரேட்டர் அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான லைன் இல்லையா, அண்ட் இதோட டியூரேஷனும் கம்மி தான். அதை நம்ம பின்னாடி பார்த்துருவோம். இது வந்துட்டு சிஎஸ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பிகாஸ் இது ரொம்ப வைடான கோர்ஸ். நீங்கள் ஆடிட்டிங்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இதை பர்சியூ பண்ணுங்க. இல்லை ஒரு ரொம்ப லாங் டேர்மாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஆப்டான கோர்ஸாக இருக்கும். சிஏ மாதிரி தான் அத்தாரிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கொடுக்கும். இப்போது ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இந்த இஏக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டின்னு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு கிராஜுவேட் டிகிரியில் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இஏல பாஸ் ஆகி என்ரோல் ஏஜென்ட்டாக மாறணும்னா நீங்கள் அந்த கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஆனால் இந்த சிபிஏக்கு வந்துட்டு அப்படி இல்லைங்க. 150 கிரெடிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும். 150 கிரெடிட்ஸ்னால் ஒரு 5 இயர்ஸ்க்கான காலேஜிங்னு வச்சுக்கலாம். லெட்ஸே நீங்கள் ஒரு யூஜி முடிச்சிருக்கணும், அது போக பிஜி முடிச்சிருக்கணும், இல்லை சிஏ முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு சிபிஏக்கான எலிஜிபிலிட்டி. ஃபீஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இஏக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 1.5 lakhs வரைக்கும் ஆகும். ஆனால் சிபிஎஸ்க்கு வந்துட்டு 2.5 to 4 lakhs கூட ஆகலாம். கோர்ஸ் டியூரேஷன் இஏ நீங்கள் 6 monthsலேருந்து 9 monthsக்குள்ளேயே நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம் ஷியோராக. ஆனால் சிபிஏ வந்துட்டு கண்டிப்பாக 2 to 4 years ஆகும். மினிமம் 2 years வந்துட்டு ஆகும் நீங்கள் சிபிஏ முடிக்கிறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா பட்ஜெட்டும் அந்த டென்யூரும் வந்துட்டு இஏக்கு தான் கம்மி. நீங்கள் குவிக்காக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு
நல்ல எம்என்சிஸ்குள்ள போய் சேரணும். நான் அங்க போய் என் கரியர அப்புறம் பில்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இஏ வந்துட்டு ஒரு நல்ல கோர்ஸ். இல்ல, எனக்கு வந்துட்டு ஒரு சிஎஃப்ஓ அளவுக்கு வந்துட்டு நான் இமேஜின் பண்றேன். உள்ள போகையிலே வந்துட்டு எனக்கு நெறைய அத்தாரிட்டி இருக்கணும். நான் டாக்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறதில்ல. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சிபிஏ தான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, சிபிஏல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதே மாரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே. இப்ப வந்து சேலரி. என்ரோல்ட் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு இந்தியால 4 லேக்ஸ் to 7 லேக், 8 லேக் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கே. அதே சிபிஏக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு 7 லேக், 8 லேக்ஸ்லேருந்து 12 லேக்ஸ், 13 லேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க பிக் ஃபோர்ஸில். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சிபிஏல தான் அதிகம்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ஓவராலாக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டோமா? இதுக்கப்புறமும் எனக்கு வந்துட்டு இஏ எடுக்கிறதா சிபிஏ எடுக்கிறதா அப்படின்னு ரொம்பவும் இன்னுமே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இஏ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் செக் ஆகிருக்கணும். நீங்கள் வந்துட்டு குவிக்காக ஒரு டேக்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த டேக்ஸ் ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதில் நீங்கள் லாங் டேர்ம் கரியரை வந்துட்டு இமேஜின் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்க ஒரு கோர்ஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆர் உங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. பட்ஜெட்குள்ளே ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நான் போய் அதுக்குள்ளே ஒரு ஜாப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஏ உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்கும். இந்த சைடு வந்துட்டு சிபிஏ உங்ககிட்ட டைமும் இருக்குது, பட்ஜெட்டும் இருக்குது. நான் வந்து டேக்ஸ்குள்ளே மட்டும் போவேனா, எனக்கு எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிபிஏ வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு அத்தாரிட்டியையும் இது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தா இது ரெண்டுமே ரொம்ப 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 நல்ல கோர்ஸுங்க. நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் போய் டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். குயிக்காக ஒரு சர்டிஃபிகேஷனையோ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸையோ முடியுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாச்சும் கொடுத்துருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோர்சஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ரிலேட்டட் ஆர் எப்படி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கோர்சஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் இப்படிலாம் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட்டாக போடுங்க. நான் எல்லாமே அட்ரஸ் பண்ணுறேன். ஃபர்தராக இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.